மொபைல் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாரும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நைட் போய் உங்கள் பெட்டில் படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்கள் உங்களுடைய இதை பாருங்கள். கண்ணுக்குள்ளே சுற்றி உங்கள் ரூம் இருட்டாக இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்கள் மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது என்ன, அந்த டைமில் என்னோட பிரெயினை வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மொபைலில் இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்போ டேரெக்டாக டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கண்ணிலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன், 5 நிமிஷம் நான் உங்களை அடித்து பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த டார்ச் எடுத்தப்பறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிளர் விஷன் இருக்கும், உங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க மொபைலில் ஸ்க்ரீன் லைட்டு குறைச்சிக்கிறேன், ஆனால் இது ரேடியேஷனாக நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ், அதாவது வயசாகி சுகர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் கண்ணில் ரெட்டினா டேமேஜ், பார்வை பறி போய் விட்டுறது அப்படின்னு விளம்பரம்லாம் பார்த்தோன்னே பயப்படல. அதெல்லாம் 70 வயசில் வர்றதை 7 வயசு குழந்தைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம். என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரெக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும். ஏன்னா என் உடம்பு சிற்காடின்றதும் சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக், டே நைட், எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம். காரில் வருவோம், எங்கேயாவது எந்த டைமில் சன்லைட் அப்சர்வ் பண்ணுவோம்? மார்னிங் பிறந்த குழந்தைங்கள போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் நம்ம குழந்தைங்கள வந்துட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் காலையில் சன்லைட்டில் போய் உட்காரணும்னு சொல்கிறேன். நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த 10 இயர்ஸ்க்கு மேலே மினிமம் 8 hours தூங்கணும். உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க. தே ஸ்லீப் லெஸ் தென் 5 hours per day. 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம், தூங்கணும். அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்களேன், நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காததில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த பகலில் நம்மளுக்கு தூக்கம் வரலாம்ல, பகலில் தூக்கமே வர மாட்டேங்குது, ராத்திரியில் தூக்கம் வருது. ஏன் அப்படி? நான் பகலில் தூங்கிட்டு நைட்டில் வேலை பார்க்கலாம்ல, ஏன் அப்படி? எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்குது, அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அது சுரந்து செக்ரீட் பண்ணாதான் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும். எப்பவுமே ராத்திரியில் அது கூடும், நைட்டில் அது குறையும். எப்படி ராத்திரியில் கூடி நைட்டில் குறையுது? எப்பெல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்போல்லாம் என் பீனியல் கிளாண்ட் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது, அப்போ மெல்டோனின் செக்ரேட் ஆகுது. என் சுற்றி வெளிச்சம் இருக்குது. இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கல்ல கட்டினது கிடையாது, இது தோல், மெல்லிசான தோல். இதுக்குள்ளே லைட், நான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்கள் லைட் அடித்தா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது ஸ்கின், இது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் லைட் இதில். இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு குழந்தைங்களும் இதை மாற்றிக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தோட, ஒரு ப்ரேயர்ஸோட சொல்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட ஜென்ரேஷனை காப்பாற்றணுன்ற ஒரு பெயின் அதிகமாக இருக்குது.